காவேரி விஜய பார்க்கறதுக்காக மறுபடியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது ராகினி தானா வந்து வாயை கொடுத்து காவேரி கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே நக்கலோட காவேரி கிட்ட உன் புருஷனை வசமா லாக் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருக்கோம், இதுக்கப்புறமா நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பான காவேரியும் கொஞ்சம் கூட ராகினி எதிர்பார்க்காதபடி அவங்களோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு என் புருஷனை எனக்கு எப்படி காப்பாத்தணும்னு தெரியும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட கேட்டா போலீஸ்காரங்களும் இந்த கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, இதனால ஜெயோட அப்பா கிட்ட ரொம்பவே கோபத்தோட காவேரி என் புருஷனா போய் கேஸ் போட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள வைக்க பாக்குறீங்களா, நான் அவர் மேல எந்த தப்பு உள்ளதை நிரூபிச்சு நான் அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயே தீருவேன்னு சொல்லிட்டு வெளியே தாத்தா கிட்ட வந்து நம்ம இதை பத்தி அஜயோட அம்மா கிட்ட கேட்டா மட்டும்தான் உண்மை வெளியே வரும், அவங்க வந்து சாட்சி சொன்னாவே போதும், கண்டிப்பா விஜயை வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு டைரக்டா தாத்தாவை அஜயோட அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போக சொல்ல, அவங்களுமே அவங்கள பார்க்க அங்க கூட்டிட்டு போயிறாங்க. அங்க போன காவேரியும் இருக்கிற நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்க வந்து உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, ஆனா அஜயோட அம்மாவோ இந்த விஷயத்துல ரொம்பவே யோசனையோட நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா தாத்தாவோ என்ன நீ கூட இப்படி நின்றுட்டு இருக்க, உண்மையை வந்து சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க அவங்களும் தயக்கத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறது அவங்களோட புருஷன் தானே, அதனாலதான் போலீஸ் கிட்ட வந்து உண்மையை சொல்ல தயங்குறாங்க. ஆனா இதை பார்த்தா காவேரியும் நீங்களும் உங்களோட மனசாட்சியை கொண்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, இதனால குற்ற உணர்ச்சியோட அஜயோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ், விஜய் மேல தப்பான பழிய போட்டிருக்காங்கன்றத நிரூபிக்கிறதுக்காக காவேரி எடுக்கிற இந்த முடிவு சக்சஸ் ஆகுமா, அப்படி இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது பண்ணி விஜயை காப்பாத்தியாக வேண்டும்ன்ற நிலைமை வரப்போத. அடுத்து காவேரி விஜயை காப்பாத்த என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்க போறாங்க, அந்த முயற்சியில ஜெயிப்பாங்களா இல்லையா?